எங்க அப்பா வரதுக்குள்ள குடிச்சிருங்கடா. ஆளை முதல்ல எப்ப வச்சு பார்த்த? டேய் அப்பா, அது 20 வருஷத்துக்கு கதரா. அவன் வாயை திறந்து விட்டுறாத. சரகஸ்ட் முதல்ல கிளம்பு. ஏய் நீ நிறுத்து மச்சி, நீ சொல்டா. அவன் சரக்குக்கு அவனே சைடிஷா? என் காதலிக்கும் ஒரே வயசு. அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன் இந்த ஊரே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அன்னைக்கு தான் தலைவரோட குரு சிஷ்யன் ரிலீஸ். அப்பா அப்பா சீக்கிரமா ரெடியாங்கப்பா. நான் எப்போ ரெடிடா. அம்மா தான் 3 மணி நேரமா சேலை கட்டிட்டு இருக்காங்க. அம்மா ரெடியான்னு கேளு. அம்மா அம்மா சீக்கிரமா ரெடியாம்மா, 10க்கு டைம் ஆயிடுச்சு. ஹலோ, பேசுறேன். மேரிக்கு குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம்பா. பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. தேவதையே பிறந்திருக்கான்னு சொல்லு. ஆமா ஆமா, நாங்க பயந்த மாதிரி எதுவும் இல்ல, நார்மல் தான். சரி. டாக்டர் நாளைக்கு தான் நாள் சொல்லிருந்தாரு. சரிப்பா. இன்னைக்கு நல்லபடியா டெலிவரி ஆயிடுச்சு. எந்த ஹாஸ்பிடல்? ராயப்பேட்டை ஹாஸ்பிடல். கண்டிப்பா வந்துடுறேன்ப்பா. என்னடா புடவை கட்டுறதுக்குள்ள உனக்கு அவசரம்? யாருங்க போன்ல? மேரியோட ஹஸ்பண்ட் தான். என்னாச்சுங்க? மேரிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கான். அப்படியா? நார்மல் தானே. குழந்தைய பார்த்துட்டு அப்புறம் படத்துக்கு போலாங்க. பாப்பாலாம் அப்புறமேல் பாத்துக்கலாம். இப்ப டேய், 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 படத்துக்கு தான் என்னடா? போறோம். வெற்றி, பாப்பாலாம் டேய், அப்புறமேல் வீட்டுக்கு பாத்துக்கலாம். பக்கத்துல தான் ஆஸ்பத்திரி. பாப்பாவை பார்த்துட்டு அப்புறம் படத்துக்கு போலாம். பாப்பாலாம் அப்புறமேல் அழக்கூடாதுப்பா, சொல்றத கேளுப்பா. பாப்பாலாம் என்னங்க நீங்க அப்புறமேல் அவங்க கிட்ட போய் பாத்துக்கலாம். கெஞ்சிக்கிட்டு படத்துக்கு பாப்பாவை தான் பார்த்துட்டு போகணும். அப்புறமா படம் வா. நான் பாப்பாலாம் பார்க்க வர மாட்டேன். நான் படத்துக்கு தான் போகணும். நான் வர மாட்டேன், போ வாடா. போ. வாங்க. சார் வரலையா? வந்திருக்காரு. இங்கதான் ஹார்லிக்ஸ் பழம் வாங்க போயிருக்காரு. மேரி, ஆசைப்பட்டபடி அழகா ஒரு பொன் குழந்தை பெத்துக்கிட்டேன். ஷோ எவ்வளவு அழகா இருக்கா. டேய் பாப்பா எவ்வளவு அழகா இருக்கா. வந்து பாருடா. போ, நான் வர மாட்டேன். என்னாச்சு? சாருக்கு இன்னைக்கு சினிமா போகணும்னு இருந்தது. அதுக்கு தான் கிளம்பிட்டே இருந்தோம். அதுக்குள்ள ஃபோன் வந்தது. சரி முதல்ல ஹாஸ்பிட்டல் போலான்னு எடுத்துட்டு வந்துட்டோம். அதான் கோவம். மீறி அவன் வரலன்னு சொல்லிட்டு வந்துட்டான் பாரு. வெற்றி, சினிமா போலாமா? அம்மா பாப்பா கையவே விட மாட்டேங்கிறாம்மா. சூப்பர் மச்சி. இது மாதிரி ஒரு லவ் நான் கேள்விப்பட்டதே இல்ல. கேள்விப்பட்டதே இல்ல? நல்லா தானே மச்சி இருக்கு. மச்சி குஷி படம் மாதிரி. மச்சி, அவ சின்ன வயசுல ரொம்ப அழகா இருப்பாளடா. அது சின்ன வயசுலடா. ம் ம். ஹலோ. ஹாப்பி பர்த்டே யமுனா. ஏய் யாரு? அவனா? போடி. ஹலோ. தேங்க் யூ. எனக்கு மீட்டிங் இருக்கு, என்னால வர முடியாது. நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். செகண்ட் கேப்ல வரும்போது மீட் பண்றேன். ஓகேவா? கால் வருது, நான் அப்புறமா பேசுறேன். ம் ம். குட்ரா. ஹாப்பி பர்த்டே யமுனா. நீ சொல்லுது பார்த்தது அவளும் சொல்றாடா. மச்சான், அவ சிரிச்சா அவ்வளோ அழகா இருப்பாடா. இப்படி தாண்ட ஒரு நாள் அழுதா. ஐயோ மறுபடியும் ஒரு கதையா? ஆள விடுற சாமி. ஏய் மச்சான். அவன் போயிட்டான்டா. அது அன்னைக்கு அவங்க அப்பா இறந்துட்டார். அன்னைக்கு தாண்டா முத வாட்டி யமுனா அழுது நான் பார்த்தேன். எல்லாம் வல்ல இறைவனே, உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே, என்னை நம்புகின்றவன் என்றும் வாழ்வான். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். வெற்றி. அழுகாத யமுனா, நான் இருக்கேன்ல. அன்னைக்கு முடிவு பண்ணேன் நான், இனிமே அவ கண்ணில் தண்ணியே பார்க்க கூடாதுன்னு. என் வாழ்க்கையில எல்லாமே இனிமே அவ சந்தோஷத்துக்கு தான். அவ என்ன கேட்டாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்குமே இனிமே அவ அழவே கூடாது. ஏய் என்னாச்சு? நான் கிளம்புறேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியலடா. அவங்க அம்மா யாருக்கிட்டையுமே சரியா பேசுறது இல்லை. எங்க வீட்லயும் சரியா பேசுறது இல்லடா. அதான் யமுனா என்ன கேட்டாலும் நான் சொல்றேன்.
டேய் நீ இன்னும் முடிக்கலையா? என்னடா மட்டை ஆயிட்டானுங்க, வீட்டுக்கு போறதா சொன்னீங்க. மச்சான் வாங்க. எதுக்கு இன்னொரு கதைக்கா? டேய் டேய் தயவு செஞ்சு போயிருடா, எங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாரு. டேய் டேய் டேய், இன்னைக்கு எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு தான் துரத்த போறான். அப்பா நான் சரக்கு அடிக்கலப்பா, நான் வந்து சைடிஸ் வண்டி தான்ப்பா சாப்பிட்டேன். என்ன அலாரம்? வெற்றியை எழுப்பி விடவும். வெற்றி யமுனா ஏய் நான் போறேன்டா. டேய் இறா, இவங்களை கூட்டி போடா. டேய் டேய் பாய். ஐயோ போத வேற தெரிய மாட்டேங்குது. அந்த திட்டுவாரு. மழை வர மாதிரி இருக்குது, வீட்டில் ஏறி கூட்டு போகிறேன். பரவாயில்லண்ணா, நான் போய்க்கிறேன். சரி. ஹலோ வெற்றி, நான் இப்போ மீட்டிங்ல இருக்கேன், என்னால வர முடியாது. பாஸ் வராரு பாய். நான் உனக்காக வெயிட் பண்ணும்போது நீ வர மாட்ட. நல்லா வெயிட் பண்ணு. கட் பண்ணுவேடி. உனக்காக மட்டும் வெயிட் பண்ணிருக்கேன்ல, நீ இதுவும் பண்ணுவ. எப்படியும் செகண்ட் கேப்ல வருவல்ல, அப்போ வச்சுக்கிறேன் உன்னை. நல்லா வெயிட் பண்ணு. எவ்வளோ நாள் நான் தனியாக வெயிட் பண்ணியிருப்பேன். Hey, stop. யமுனா எங்க? அவ தான் ஃபர்ஸ்ட் கேப்லயே கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு வந்தாளே. 4 மணில நான் இங்க தான் இருக்கேன். அவளும் வரல, கேபும் வரல. நீ எப்பயும் போல லேட்டா வந்திருப்ப, போய் அவ வீட்ல பாரு. அவ தான் ஃபர்ஸ்ட் கேபின்ல கிளம்பிட்டாளே. சொல்லிட்டு தானே போனா. விடு ஒரு 2 பேருக்கு இதே வேலை தான். டேய் ராத்திரிலாம் எங்கடா போயிருந்த? காஃபி குடிக்கிறியாடா? என்ன ஆச்சுங்க? எதுவுமே பேசாம போயிட்டு இருக்கான். அம்மா இருக்காங்களாப்பா? உள்ள வாங்க ஆண்டி. அம்மா எங்கப்பா? அம்மா குளிக்கிறாங்க. அப்பா வாங்க யமுனாம்மா, உள்ள வாங்க. என்ன மேரி, என்னாச்சு? யமுனா இன்னும் வீட்டுக்கு வரல. ஃபோன் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. ஆஃபீஸ்ல இருந்து எப்போ மாதிரி கிளம்பிட்டாளா?
பக்கத்துல எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டேன். இப்போ என்ன பண்ணறதுன்னு தெரியல. ஸ்டேஷனுக்கு போறதுக்கு பயமா இருக்கு. நீங்க யாராவது கொஞ்சம் கூட வந்தீங்கன்னா. வெற்றி ஒரு ஆட்டோ கூப்பிடுப்பா. வெற்றி ஆ